ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உளுந்து சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த அழாக்குக்கு ஒரு அழாக்கு அரிசி, ஒரு அழாக்கு அரிசி போடணும். 100 உளுந்து தான். இந்த வறுத்துக்கணும். கொஞ்சம் வறுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டும் போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம். இந்த அளவு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். பூண்டு, இந்த அளவு பூண்டு போடணும். தண்ணி இதுக்கு 3 ஊற்றிருக்கேன். இந்த அழகுக்கு 3 ஊற்றிருக்கேன். தண்ணி கொதி வந்துடுது. இப்போ பூண்டை போட்டுடுறேன். அடுத்து இந்த உளுந்து, வெந்தயம், சீரகம் இதை போட்டுடுறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும். ஒரு கொதி வந்துடுது. உளுந்து போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. கருவேப்பிலை போடுறேன். பெருங்காயம் போடுறேன். இப்போ அரிசி போட்டுடலாம். இட்லி அரிசி தான் உளுந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அரிசி, உளுந்து, காயம், வெந்தயம், ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. சாதம் வெந்துட்டுருக்கு. அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் உப்பு போடணும். தேங்காய் போடணுன்னா போடலாம், அது அவங்க இஷ்டம். போடணுன்னா ஒரு முறை தேங்காய் திருவி போடணும். இந்த அளவு வந்துடுச்சு. இப்போ உப்பு போடலாம். போதும். தண்ணியெல்லாம் சுத்தமாக ஊற்றிடுச்சு. சாதம் இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். சாதம் தட்டில் வச்சு குழி பொரித்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். கறி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.